இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காட்டிலே வரும் காஞ்சின் குரல். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அத்தியாயம் 19 தான் கேட்க போறோம். நான் உங்க ஆர்.ஜே. கோபால். நான் உங்க ஆர்.ஜே. ஐஸ்வர்யா. கோபால், உனக்கு ஒன்று தெரியுமா? செடிகளில் கூட வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு 2 வகைகளாகவே இருக்கு. என்னது, செடியில நான்வெஜ் இருக்கா? என்ன இஷ்யூ வளர்ற? செடி எப்படி நான்வெஜ் சாப்பிடும்? முதல்ல செடி எப்படி சாப்பிடும்? அதுவே மண்ணில் இருக்கிற சத்தை தான் எடுத்துக்குது. அது எப்படி நீ சாப்பிடும்னு சொல்ற? சாப்பிட்றது மட்டும் இல்லை கோபால், உலகத்திலேயே மிக அறிவாளியான செடி கூட ஒன்று இருக்கு. செடிக்கு அறிவா? அப்படிலாம் இருக்கான்னு? ஆமாம் கோபால், அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் செக்மெண்ட்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பசங்களா, உட்காருங்க உட்காருங்க. டேய் என்னடா சாரு கையில் செடிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு?
ஆமாண்டா, நான் கூட அந்த மாதிரி செடியை பார்த்ததே இல்லை. பசங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன பசங்களா, என்ன சார் இன்னைக்கு புதுசாக செடியில் எடுத்துன்னு வந்திருக்காருன்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே புத்திசாலியான ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா புரியணும் தான் அந்த செடியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. உங்களுக்கு காட்டணுன்னு இதை வெளிநாட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி பூச்சிகளையும் சாப்பிடும். அதனால இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், அது எப்படி சார் பூச்சிலாம் பிடிச்சி சாப்பிடுது? அதுவும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது சார். அது ஏன் சார் நம்ம ஊரில் கிடைக்கல, வெளியூர்லேருந்து வாங்கணும்னு சொன்னீங்க? டேய் பசங்களா கொஞ்ச நேரம் இருங்கடா, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒவ்வொருத்தராக கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கா ஆன்சர் பண்ணுறேன், சரியா? முதல்ல இந்த செடியை பற்றி பேசிக்காக என்னென்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்த செடிக்கு சாப்பாடு கூட கொடுக்க போகிறோம். தோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய இந்த தாவரத்தோட பேர் கார்னிவஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மாமிச தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சாப்பாடு என்னவா இருக்கும்னா பூச்சிகள், புழுக்கள், இது மாதிரி அதனுடைய வாய்க்குள்ளே எதெல்லாம் போய் உட்காருதோ அது எல்லாத்தையும் இது டைஜஸ்ட் பண்ணி அதனுடைய உணவாக மாற்றிக்கும். அதனால் இதை மாமிச தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கவே ஏதோ ஒரு சிப்பி வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனுடைய வாயோட முனைகளில் கூர்கூரான பற்கள் போன்ற அமைப்பு இருக்கும். இந்த பற்கள் போன்ற அமைப்பு எதுக்கு இருக்குது அப்படின்னா இது இரைகளை பிடிக்கிறதுக்கும் அதிலிருந்து இரைகள் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த அமைப்பு அதுக்கு இருக்குது. எல்லாருக்கும் தெரியுதா பசங்களா? இதோடைய வாயோட மேல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? பார்க்க பல்லு மாதிரி இருக்குது சார். அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதோடைய பற்கள் கிடையாது, பற்கள் மாதிரி இருக்க ஒரு அமைப்பு. ஓகேவா? இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த செடியை பார்க்கும்போது ஒரு பச்சை கலரில் மேலே வந்து ஒரு சிப்பியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கா? இப்போ இந்த சிப்பி திறந்து மூடும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த செட்டப் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த செடிக்கு. இந்த செடி இப்படி தான் அதோடைய இரைகளை பிடிக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தாவரத்தோட பேர் கார்னிவஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்ல, இந்த செடிக்கும் தனியாக பேர் இருக்குது. இது வீனஸ் ஃப்ளையிங் ட்ராப்னு சொல்லுவாங்க. என்ன பசங்களா எல்லாருக்கும் புரியுதா? சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். உலகத்திலே இதுதான் மாமிசம் சாப்பிட்ற செடியா சார்? அப்படிலாம் இல்லை அருண், இதுவும் ஒரு மாமிச தாவரம் தான். ஆனால் இது மாதிரி நிறைய தாவரங்கள் உலகத்தில் இருக்குது. உலகத்தோட பெரிய அறிஞரான சார்லஸ் டார்வின் உலகத்திலே சிறந்த செடி எதுன்னு கேட்டதுக்கு இந்த செடியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த செடியை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லி இந்த செடியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது எல்லாரும் இந்த செடியை உத்து பாருங்க. இப்போது இதுக்குள்ளே வந்து 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். நான் சொன்னல அந்த சிப்பி மாதிரியான ஒரு பகுதி இருக்கும். இப்போ இதில் சிப்பி மாதிரியான இந்த செடியில் ஒரு பக்கத்தையும் பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டல்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை அந்த செடிக்கு சொல்லக்கூடிய ஒரு 3 மொத்தம் 6 நரம்புகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நரம்புகள் போன்ற அமைப்பு தான் இந்த செடிக்கு உள்ளே ஏதோ ஒரு பூச்சி வந்திருக்கு, இப்போ நீ இதை க்ளோஸ் பண்ணிக்கோ, அப்போ தான் வந்து அந்த பூச்சி உள்ளே மாட்டி அது நம்மளுக்கு உணவாகும் அப்படின்னு சொல்லி அந்த செடிக்கு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் வந்து இது மாதிரி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ன்னு மொத்தம் 6 நரம்புகள் இருக்கும் அதுக்கு. இதுதான் வந்து சென்சிட்டிவான பகுதி இந்த செடியில். ஆனால் இதுலேயும் ஒரு அதிசயமான விஷயம் இருக்குது. ஆமாம் சார், உள்ளே ஏதோ முடி மாதிரி இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இருக்குது சார். அதுதான் அந்த நரம்புகள் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த செடியில் இருக்குது. இந்த விஷயம்தான் அந்த செடியை வந்து இதை க்ளோஸ் ஆகிறதுக்கான சிக்னல்ஸை கொடுக்கும். ஓகேவா சார்? அது என்ன சார் அதிசயமான விஷயம்னு சொன்னீங்க? சரி, உங்களில் யாருன்னா சொல்லுங்கள், செடிக்கெல்லாம் மூளை இருக்கா? சார் படுறா காமெடி பண்ணுறாரு. பசங்களா உங்களை தான் கேட்குறேன், உங்களுக்குள்ளேயே பேசாமல் செடிக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். செடிக்கு மூளைலாம் இருக்காது சார். சரி, செடிக்கு டைம் தெரியுமா தெரியாதா? சார் செடிக்கு டைம்லாம் எப்படி சார் தெரியும்? என்ன சார் இன்னைக்கு காமெடிலாம் பண்ணுறீங்க? ராகுலே, நான் காமெடிலாம் பண்ணல. இந்த செடிக்கு நம்ம இதை எத்தனை வாட்டி தொட்டிருக்கோம், எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இது க்ளோஸ் ஆகணும், இது மாதிரி எல்லாமே இந்த செடிக்கு தெரியும். அதனால தான் இதை உலகத்திலே சிறந்த செடின்னு சொல்லி சார்லஸ் டார்வினே சொல்லியிருக்காரு. இந்த செடியோட அந்த உணர்ச்சி நரம்புகளை நம்ம ஒரு வாட்டி தொட்டோம் அப்படின்னா அந்த செடி அதனுடைய வாயை க்ளோஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் சார் ஃபஸ்ட்டு தொட்டா க்ளோஸ் ஆகிடுன்னு சொன்னீங்க, இப்போது தொட்டா க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க? இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ என் கையில் ஒரு ஊசி இருக்கா, இப்போ நான் அந்த ஊசியை வச்சு அதனுடைய அந்த முடி மாதிரி இருக்குல்ல அந்த இடத்த இப்போ நான் தொட போகிறேன். இப்போ நான் ஒரு வாட்டி தொட்டேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்காது. பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், தொட்டுட்டேன், ஆனால் இது இன்னும் க்ளோஸே ஆகலை. ஏன் சார்? அதுக்குள்ள எந்த பூச்சியும் இல்லையே சார், அப்புறம் எப்படி சார் அது க்ளோஸ் ஆகும்? அப்படி நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. இதனுடைய அந்த உணர்ச்சி நரம்புகள் தான் அது க்ளோஸ் ஆகணுமா ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த செடிக்கு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல அது உள்ள எந்த பூச்சும் இல்லைனாலும் நம்ம அந்த உணர்ச்சி நரம்பை தூண்டும் போது அது க்ளோஸ் ஆகும்.
இப்போது முன்னாடி வந்து நான் ஒரு வாட்டி தானே தொட்டேன், இப்போ நான் அதே நரம்பை 2 வாட்டி தொடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் அதை ஒரு வாட்டி தொட்டுட்டேனா, இப்போது இன்னொரு வாட்டி தொடுறேன். ஏய் ஆமாண்டா, க்ளோஸ் ஆயிடுச்சுடா. வாயை மூடுற மாதிரியே மூடுதுடா. இப்போ பார்த்தீங்களா எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சுன்ட்டு? இதனால தான் இது ரொம்ப புத்திசாலியான செடின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இதை நம்ம ஒரு வாட்டி தொடும்போது அது க்ளோஸ் ஆகலை, 2 வாட்டி தொடும்போது தான் அது க்ளோஸ் ஆகுச்சு. ஏன் அப்படின்னா, உள்ளே மாட்டியிருக்கிறது ஒரு பூச்சி தான் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அது 2 வாட்டி இதை தொட்டால் மட்டும்தான் அது க்ளோஸ் ஆகணுன்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன் சார் அப்படி இருக்கு? இப்போ பூச்சி வந்து உட்காந்துட்டு உடனே பறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஒரே வாட்டிலே மூடினா தானே அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். இந்த செடியை வந்து வெறும் பூச்சை பிடிக்கிற செடின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இதில் உள்ள அவ்வளோ அறிவியல் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த செடி எந்த இடத்துல வளரும்? காட்டில் தானே சார் இருக்கும். காட்டில் தான் இந்த செடி வளரும். அப்போது காட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காட்டில் காற்றடிக்கும், மரங்கள்லேருந்து இலைகள்லாம் விழும், அப்புறம் சின்ன சின்ன தூசிகள்லாம் பறக்கும். இது மாதிரி மரத்துலேருந்து ஒரு இலை இந்த செடி மேலே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த நரம்பு மேலே அது பட்டுருச்சு அப்படின்னா, அப்போ இதுக்கு தப்பான ஒரு சிக்னலை கொடுத்துரும்ல. உள்ளே ஒரு பூச்சே இல்லை, இருந்தாலும் அந்த இலை பட்ட உடனே இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த செடியை அது க்ளோஸ் பண்ண வச்சிரும். அப்போது அதனுடைய சக்தி மொத்தம் வேஸ்ட் ஆகிடும்ல அந்த இடத்துல. இதுக்கும் அந்த க்ளோஸ் பண்ணி திறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு எனர்ஜியை செலவு பண்ணும். அப்போது அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் இது மாதிரி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய இலைகள் தழைகள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தானே விழும், தொடர்ந்து ஆனால் விழாது. ஏன்னா மேலேருந்து விழும்போது ஒரு இலை இது மேலே விழுந்தது அப்படின்னா அது ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த நரம்பு தூண்டும். ஆனால் இதுவே ஏன்னா ஒரு பூச்சி மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது 2-3 வாட்டி வந்து அது மேலே படும். அதனால தான் வந்து இது மாதிரி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் தேவையான நேரத்தில் அதனுடைய பெட்டல்ஸை மூடி உள்ளே இருக்க பூச்சியை பிடிக்கிறதுக்காகவே இந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஒரு பூச்சி உள்ளே போச்சுன்னா இந்த பெட்டல்ஸ்லாம் எப்படி சார் ஒர்க் ஆகும்? இப்போ இந்த செடி இருக்குல்ல, இப்போ இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ்க்குள்ளே அந்த நரம்பு இருக்குல்ல, உணர்ச்சியை தூண்டக்கூடிய நரம்பு, இந்த நரம்பு வந்து எப்போவுமே தயார் நிலையில் இருக்கும். இப்போது இந்த பெட்டல்ஸ்க்குள்ளே எதனா ஒரு பூச்சி வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னல் போயிடும். அதாவது ஒரு வாட்டி டச் பண்ணும்போதே அதுக்கு ஒரு சிக்னல் போயிட்டு அது வந்து அலர்ட்டாக இருக்கும். செகண்ட் டைம் எப்போ தொடுதோ அப்போ வந்து இதை டக்குன்னு மூடிடணுன்ட்டு வேகமான ஒரு சிக்னல் அதுக்கு அனுப்பும். உள்ளே இருக்க பூச்சி தப்பிச்சு போகாத மாதிரி டக்குன்னு அதோடைய பெட்டல்ஸை மூடும்போது என்ன ஆகும்னா அதுக்குள்ளேயே அந்த பூச்சி மாட்டிக்கும். இப்போது இந்த செடியிலேயே இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே சார். நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டேன், செடினால் டைம் பார்க்க முடியுமா, டைம் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எல்லோரும் சிரிச்சிங்கல்ல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த செடியில் என்ன பார்த்தோம், இதை 2 வாட்டி தொடும்போது இது க்ளோஸ் ஆகும்னு பார்த்தோமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் 2 வாட்டி தொட போகிறேன். ஆனால் முதல் வாட்டி தொட்டுட்டு செகண்ட் டைம் தொடுறதுக்கு ஒரு 30 செகண்டு கேப் விட போகிறேன். இப்போது கரெக்டாக 30 செகண்டுக்கு அப்புறம் அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அது செகண்ட் டைம் தொட்டதாக கணக்கு எடுத்துக்குதா இல்லையான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டி தொட்டுட்டேன். இப்போது கரெக்டாக என் வாட்சில் 30 செகண்ட் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை செகண்ட் டைம் தொடுவோம். இப்போ என்ன ஆகணும், நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டி தொட்டுட்டு செகண்ட் டைம் தொடும்போது இது க்ளோஸ் ஆகிருக்கணும்ல. ஆனால் இப்போ நம்ம தொடும்போது இது க்ளோஸ் ஆகாது. தொட்டு பார்க்கலாமா? ஆமாம் சார். எப்படி சார் க்ளோஸே ஆகலை? செகண்ட் டைம் தொட்டால் தான் க்ளோஸ் ஆகிடுமே சார். இங்கே தான் இந்த செடியோட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யுக்தி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பூச்சியோ இல்லை வேறு எதனா ஒரு இலையோ இல்லை தழையோ எதனா ஒன்று இது மேலே வந்து விழுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல 1ன்னு கணக்கெடுத்துக்குதா. அப்புறம் செகண்ட் டைமும் இன்னொரு இலை வந்து விழுறதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது அந்த இடைப்பட்ட தூரத்தை தான் அது ரீசெட் டைமாக வச்சுருக்குது. இப்போ அந்த ரீசெட் டைமாக அது வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த கேப்புக்கு அப்புறம் விழுற எல்லாத்தையும் இல்லை அது கேப்புக்கு அப்புறம் அதை தொடக்கூடிய எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கவுண்ட்டாக தான் எடுத்துக்கும். இதனால தான் இதுக்கு டைமும் தெரியும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த அமைப்புகள்லாம் வச்சு தான் அதனுடைய சக்தியை வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் கரெக்டான அளவில் செலவு பண்ணி அதுக்கு தேவையான உணவை அது சாப்பிடுது. சார், காற்று இலை அதெல்லாம் அந்த நரம்பு மேலே பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அது மூடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ மழை பெய்யும் பொழுது மழை துளியெலாம் அது மேலே பட்டுகிட்டே இருந்தால் அப்போல்லாம் மூடிடுமா சார்? ராகுலே, சூப்பரான கேள்விடா. இந்த செடி இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா மழைக்காடுகளில் தான் இருக்கும். இது நம்ம ஊர்லலாம் இருக்காதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மழைக்காடுகளில் தான் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் இதுவும் அதுக்கேற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மேலே தண்ணி பட்டாலாம் அது அந்த உணர்ச்சியை எடுத்துக்காது. இதுக்கு இது தண்ணியா இல்லை பொருளா இல்லை பூச்சியா இது மாதிரி எல்லாமே தெரியும்.
இப்போது அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இந்த இங்கு ட்ராப்பர் இருக்குல்ல, இந்த ட்ராப்பரில் நான் ஒரு சொட்டாக அதனுடைய அந்த நரம்புகள் மேலே விடுறேன். இப்போது இது 2 சொட்டு விழுந்த உடனே க்ளோஸ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ட்ராப்பாக விட்டுட்டேன். இப்போது செகண்ட் ட்ராப்பையும் விடுறேன். என்ன சார் க்ளோஸே ஆகலை? ஆமாம், நான் இதில் 2 ட்ராப் இல்லை, இன்னும் 4-5 ட்ராப் தண்ணி விட்டால் கூட இதுக்கு அது தண்ணின்றது தெரியும். அதனால் இது அதை க்ளோஸ் பண்ணிக்காது. இது மாதிரியும் இதனுடைய சக்திகள் எல்லாத்தையும் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இது மாதிரி வேஸ்ட்டாக மழை தண்ணிக்கும் இலைக்கும் அதனுடைய திறந்து மூடக்கூடிய அந்த சக்தியை வேஸ்ட் பண்ணாமல் அதனுடைய எனர்ஜியை சேவ் பண்ணுறதுல இதனுடைய முக்கியமான பங்காக இது இருக்குது. இது மாதிரி ஒரு முடி மாதிரியான அந்த அமைப்பில் இருக்குல்ல, அதுக்கு சிக்னல் கொடுக்குதே இது உள்ள பூச்சி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. அதனுடைய பேர் ட்ரைகோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய உண்மையான பேர். நம்ம உங்களுக்கெல்லாம் புரியணுன்றதுக்காக நரம்பு, முடி இது மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதனுடைய உண்மையான பேர் ட்ரைக்ரோம்ஸ். உங்ககிட்ட யாருன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டால் ட்ரைக்ரோம்ஸை தூண்டுறதுனால வேலை செய்யுதுன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? சரிங்க சார். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் ஊசி வச்சு தொடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிச்சு. ஆனால் அது பல்லு மாதிரி இருக்குல்ல, அதில் கேப் இருக்குல்ல சார், அது வழியாக பூச்சி வெளியில் வந்துடுச்சுன்னா அப்புறம் எப்படி சார் அது சாப்பிடும்? பரவாயில்லையே, நல்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படி அது கேப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வரக்கூடிய பூச்சி எவ்வளோ பெருசுன்னெலாம் அதுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் அது வந்து உள்ள பூச்சி வந்ததுன்னா அந்த ட்ரைகோம்ஸ் அது தூண்டுச்சு அப்படின்னா அது அந்த பெட்டல்ஸை க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கக்கூடிய பூச்சி பெருசாக இருந்தது அப்படின்னா அந்த பெட்டல்ஸ்குள்ளேயே அது மாட்டிக்கும். அதுவே சின்னதாக இருந்தது அப்படின்னா அது அந்த ஓட்டை வழியாக தப்பிச்சு வெளியே பறந்துடும். சார், அப்போ அந்த சின்ன ஓட்டையிலேருந்து சின்ன சின்ன பூச்சிங்களாம் தப்பிச்சு போயிடுச்சுன்னா அதுதானே சார் நஷ்டம்? ஏன் சார் அப்போ அந்த ஓட்டை இருக்குது? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இதில் மாட்டக்கூடிய அந்த பூச்சியோட அளவுன்றது கொஞ்சம் கம்மியான சைஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு செரிமானம் பண்ணக்கூடிய நேரமும் அதனுடைய செடியோட எனர்ஜியும் வேஸ்ட்டாக போகும். ஏன்னா ரொம்ப சின்ன பூச்சியாக இருந்தது அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே பெரிய பூச்சியாக இருந்தது அப்படின்னா பெரிய பூச்சிலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால தான் இது சின்ன பூச்சிகள் எதனா வந்ததுன்னா தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக அந்த ஓட்டையே வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே மாட்டின அந்த சின்ன பூச்சி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த செடிக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரைக்ரோசோம்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கான எந்த பூச்சியும் அது உள்ளே இல்லைன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இற வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் செரிமானம் பண்ணணும், அதுக்காக எனர்ஜியை செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் அதுக்கு தேவையான பெரிய பூச்சிகளை பிடிக்கிற அளவுக்கு அதுக்கான நேரத்தை அது கொடுக்குது. சார், அப்போ பெரிய பூச்செல்லாம் போச்சுன்னா அது எப்படி சார் பிடிக்கும்? அதை உங்களுக்கு நேராகவே பண்ணி காட்டுறேன். இப்போது என்கிட்ட ஒரு பூச்சி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பூச்சை நம்ம இந்த செடிக்குள்ளே வைக்கலாம். இப்போ இது என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பூச்சியை அதனுடைய அந்த பெட்டல்ஸ்குள்ளே வைக்கும்போது அது அந்த ட்ரைக்ரோம்ஸை ட்ரிகர் பண்ணி இப்போ அதை க்ளோஸ் பண்ண வச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பூச்சியோட தலை மட்டும் வெளியே இருக்கும். ஆனால் அந்த பூச்சியோட சைஸு பெருசுன்றதுனால அந்த பெட்டல்ஸ்க்கு நடுவில் இருந்த அந்த கேப்பில் அதால் வெளியே வர முடியல. இப்போது அந்த செடி வந்து அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கி மூச்சு திணற வச்சு அதுக்குள்ளேயே அதை சாகடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் வந்து சுரந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூச்சியை கூழ் மாதிரி ஆக்கி அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மூலமாக அதனுடைய செடிக்கு அதை உரிய ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த பெட்டல்ஸு இதுக்கான ஒரு ஜீரண உறுப்பாகவும் உருமாறி அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் அந்த செடிக்கு தர ஆரம்பிச்சிடும். சார், அப்போ அந்த பூச்சை டைஜஸ்ட் பண்ண அது எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கும்? இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1 வாரம் கூட நடக்கும். அது மாதிரி 1 வாரம் நடந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பூச்சியோட சக்கையை மட்டும் அந்த பெட்டல்ஸ்குள்ளேயே அது வச்சுருக்கும். அதுக்கப்புறம் அது திரும்பி ஓப்பன் ஆகும்போது அந்த சக்கை மட்டும் அதுலேருந்து கீழே விழுந்து அது திருப்பி அந்த ப்ராசஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடும். சார், இந்த செடி சூப்பராக இருக்குது சார். பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் எப்படி சார் இந்த செடி ரொம்ப அறிவாக இருக்குது? இதுக்கு மேலேயும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஒரு பூக்கக்கூடிய தாவரத்தில் மகரந்த சேர்க்கை நடக்குமா நடக்காதா? நடக்கும் சார். மகரந்த சேர்க்கை நடந்தால் தானே அந்த செடியில் காய் கனி எல்லாமே உருவாகும். அப்போது இந்த செடியும் ஒரு பூக்கும் தாவரம் தான். ஆனால் இது பூச்சிகளே பிடிச்சி சாப்பிடுதுல, அப்போது இதில் எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கும்? ஆமாம் சார், அது எப்படி சார் நடக்கும்? வர பூச்செல்லாம் இதுவே சாப்பிட்ருமே இல்லை சார், அப்போ எப்படி சார் மகரந்த சேர்க்கை நடக்கும்? சரியாக சொன்ன ராகுல். இது மாதிரி மகரந்த சேர்க்கை நடக்கலை அப்படின்னா அது இந்த செடிக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து வினையும். ஏன் அப்படின்னா இந்த செடியில் மகரந்த சேர்க்கை நடக்கலை அப்படின்னா இந்த செடியோட அடுத்த தலைமுறை உருவாகாமையே போயிடும். அப்போது இந்த செடியை நம்ம இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாத நிலைமைக்கு கூட எடுத்துகிட்டு போய் விட்டுரும்.
ஆனால் இந்த செடி ரொம்பவும் புத்திசாலியான செடியில் இதுக்கும் ஒரு பதிலை இந்த செடியே வச்சிருக்கு. இப்போது இந்த செடியில் நம்ம பார்க்குறோம்ல, இந்த செடியை சுற்றி எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது. இப்போ இந்த பெட்டல்ஸில் தான் அதை பூச்சை பிடிச்சி அதை சாப்பிடக்கூடிய எல்லா நிகழ்வையும் பண்ணுது. இந்த பெட்டல்ஸ்குள்ளே நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு திரவம் சுரக்கும். இந்த திரவத்துக்குன்னு ஒரு தனியான வாசனை இருக்குது. இந்த வாசனை எதுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த பூச்சிகள் மட்டும்தான் இந்த பெட்டல்ஸ்குள்ளே உக்காஞ்சி இந்த செடிக்கு உணவாகும். ஆனால் இதை பிடிக்காம மற்ற நிறைய பூச்சிகளும் இருக்குது. அந்த பூச்சிகளை கவரக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் இருக்கும், அந்த தேன் இருக்கும். அதை வச்சு தான் இந்த மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய பூச்சிகளை விட்டுட்டு மற்ற பூச்சிகளை மட்டும்தான் இந்த செடி சாப்பிடுது. அதனால தான் இந்த செடியோட மகரந்த சேர்க்கையும் கரெக்டான அளவில் நடக்குது. சார், இந்த செடியில் பெட்டல்ஸ்லாம் கீழே இருக்குது, ஆனால் இந்த பூ மட்டும் ஏன் சார் மேலே இருக்குது? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த பெட்டல்ஸ்க்கு பக்கத்தில் இருந்தால் அதனுடைய அந்த உணர்ச்சி நரம்புகளை அது தூண்டி அந்த பூச்சியை கூட அது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய இந்த பகுதி மட்டும் இந்த செடியிலேருந்து கிட்டத்தட்ட 6 இன்ச்சு வரைக்கும் அந்த தரைத்தளத்திலேருந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இது பார்த்துக்குது. இதனால் அதனுடைய மகரந்த சேர்க்கையிலையும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் ஈஸியாகவே அது அந்த மகரந்த சேர்க்கையை பண்ணுறதுக்கு அந்த பூச்சிகளை அலோவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டல்ஸ்க்கும் அந்த பூவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை காட்டணுன்றதுக்காக அந்த பூக்கள் எல்லாமே வெள்ளை கலர்லேயும் இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நல்ல பச்சை நிறத்துலையோ இல்லை அப்படின்னா ஒரு சிகப்பு நிறம் கலந்த ஒரு நிறத்துலையும் இது காணப்படுது. இதனாலேயும் இது ஒரு குறிப்பிட்ட பூச்சிகளை மட்டும் கவர்ற மாதிரி இயற்கையிலே அமைஞ்சிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் அந்த செடி வச்சிருக்கிறதுனால தான் சார்லஸ் டார்வினே இந்த செடி தான் உலகத்திலே தலை சிறந்த செடின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன் சார் இந்த செடி மட்டும் மற்ற செடிங்க மாதிரி இல்லாமல் பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது? இதுவும் மற்ற செடிங்க மாதிரியே இருக்கலாம்ல சார்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த செடிகள்லாம் வளரக்கூடிய இடத்துல மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து மற்றும் அந்த செடிகள் வளர்கிறதுக்கான முக்கியமான தேவைப்படக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த செடிகள் அதனுடைய வளர்ச்சிக்காக தான் இது மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. பொதுவாகவே எல்லா தாவரங்களுக்கும் இந்த நைட்ரஜன் சத்துன்றது ஒரு அடிப்படையான தேவையாக இருக்குது. இது மாதிரி அடிப்படையான தேவையான ஒரு சத்தே இல்லைன்ற பட்சத்தில் அதை வெளியே இருந்து எப்படி எடுக்கலான்னும் போது தான் இது மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த செடிகள்லாம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என் கையில் இந்த செடி இருக்குல்ல, இந்த செடியே முதல்ல மண்ணில் வச்சில்ல, ஸ்பாக்னம் மாஸ்ன்ற கூடிய ஒரு பாசி மேலே தான் இந்த செடியை அவங்க நட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னா இந்த செடி அங்கேயே செத்து போயிடும். ஏன் அப்படின்னா இதை மண்ணை முதன்மையாக கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரமே கிடையாது. அதனால தான் இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இதனுடைய வேர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கம்மியான அளவில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட வேர்களே ரொம்ப கணிசமான அளவில் தான் இருக்கும். நம்ம செடிக்கெல்லாம் பார்க்குற மாதிரி மண்ணில் இருந்து ஊட்டச்சத்துக்களை எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த செடிக்கு கிடையாது. அதனால தான் இது பூச்சிகள்ல இருந்து அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் எடுக்கிற மாதிரியான அமைப்புக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன பசங்களா, இன்னைக்கு கிளாஸு எப்படி இருந்தது? இந்த செடியை பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சார், உண்மையாகவே இந்த செடி ரொம்ப சூப்பராக இருக்குது சார். பார்க்க தான் ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப அறிவாளியான செடியாக இருக்குது சார். ஆமாம் அருண், முன்ன மாதிரி தான் நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த செடியை வாங்கி உங்களுக்கும் இதை காட்டணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த செடியை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி பசங்களா, இன்றைக்கி அவர் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி வேற ஒரு கிளாஸில் நான் வேற எதனா ஒன்று எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சரியா பசங்களா? தேங்க்யூ சார். ஒரு செடிக்குள்ளே இவ்வளோ அறிவா? அது டைமிங்கை தெரிஞ்சுக்குது, அதுக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடுது. இப்படிலாம் கூட செடி இருக்குல்ல? ஆமாம் கோபால், சும்மாவா பின்ன. இதனால தான் சார்லஸ் டார்வினே இந்த செடியை உலகத்திலேயே தலை சிறந்த செடின்னு சொல்லியிருக்காரு. இந்த செடியை பற்றி நீங்களும் இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சி மூலிமா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வேறொரு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. நான் உங்கள் ஆர்ஜே கோபால். இந்திய அறிவியல் பலகை நிகழ்ச்சி அமைத்து வழங்கியவர்கள் ஆசிரியராக ஆர்ஜே ஹரிஹரன், மாணவர்களாக ஹேமசங்கர், சரண்யா மற்றும் மோகன்ராஜ். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள்.
விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் R.K. பாலச்சந்தர். எடிட்டிங் R.J. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணை